விவாத களத்துல குர்ஆனுக்கு முரணான செய்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற விதி ஹதீஸ் கலையில இருக்கு. இதை இமாம் சுயூத்தி அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று எம்ஐ சுலைமான் அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. தத்ரீபுர் ராவி, இது ஜலாலுத்தீன் சுயூத்தி இமாம் அவர்கள் எழுதின ஹதீஸ் கலை நூல். இந்த நூலும் கூட தக்ரீபு தைசீர் என்று சொல்லக்கூடிய இமாம் நவவி அவர்கள் எல்லாருக்கும் இந்த ரியாலு சாலிஹின் என்ற நூலை தொகுத்திருக்கிறாரே, அந்த இமாம் நவவி ஷாஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான ஒரு அறிஞர், அவர் ஹதீஸ் கலை நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு விரிவுரை நூல் தான் தத்ரீபுர் ராவி. இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் கலை நூல். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவு யக்கூனு முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் கத்இய்யா, உறுதியான வேதத்தினுடைய அறிவிப்புகளுக்கு, அது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக அமைந்திருந்தால் அதுவும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இந்த வாதத்துக்கு மறுப்பளிக்கிறங்கிற பேர்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பழைய பல்லவியே திரும்ப பாடுறாரு. இந்த ஒற்றை சிந்தனை சொல்லுவோம்ல, அவர் சிந்தனையில, அந்த வறண்டு போன சிந்தனையில என்ன பதிவாயிருக்குன்னா, இமாம்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளுக்கு சொன்ன என்ன அடையாளங்கள் என்ன அளவுகோல்களை சொன்னாலும் ஒரு வரியில பதில் சொல், அது எல்லாமே பலவீனமான செய்திகளுக்கு தான் சொன்னாங்க, பலவீனமான ஹதீசுகளுக்கு தான் சொன்னாங்க, அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்திகளுக்கெல்லாம் அதை சொல்லல என்கிற அந்த பழைய பல்லவியை, ஆதாரம் இல்லாத அதே பல்லவியை திரும்ப பாடுறாரு. எதற்கு? சுயூத்தி இமாம் தொடர்பாக விவாத களத்துல நாம முன்வைத்த அந்த ஆதாரத்திற்கும் அந்த வாதத்திற்கும் இதுவும் பலவீனமானதுக்கு தான் இமாம் சுயூத்தி சொன்னாரு, அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள செய்திக்கு சொல்லல என்று மனமுரண்டா ஒரு வாதம் வைக்கிறாரு. இமாம் நபவி ஆகட்டும், இமாம் சுயூத்தி ஆகட்டும், அவங்க இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் அடையாளம் சொன்னாங்களே, இதை வந்து சரியான ஹதீஸுக்கு அவங்க பொருத்தவே இல்லை. அவங்க இத லைஃபான ஹதீஸ்ல தான் அவங்க பொருத்தி இருக்கிறாங்க. முதல் நீங்க கவனிக்கணும், இந்த வாதத்திற்கு அவர் எந்த ஆதாரத்தையும் குறிப்பிடல. இது ஒரு பக்கம். சரி, இவர் சொன்னதின் பிரகாரம் இமாம் சுயூத்தி அவர்கள் சொன்ன அந்த விதி, அந்த அளவுகோல் பலவீனமான ஹதீசுகளுக்கு தான் சொன்னாரா, அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள பலமான அறிவிப்பாளத்துடன் கொண்ட செய்திகளுக்கு சொல்லலையா, அவர் எதற்கு சொன்னார் என்பதை வேறு வேறு விளக்கங்களுக்கு தேடி போக வேண்டியதில்லை, வேற நூல்களுக்கும் நம்ம போக வேண்டியதில்லை. அவர் வார்த்தையில் இருந்து நம்ம தெளிவான முறையில் சொல்லி விளங்கிக் கொள்ளலாம். சுயூத்தி இமாம் அவர்கள் சொன்ன அளவுகோல் எந்த ஹதீசுகளுக்கு சொன்னாரு, பலமான அறிவிப்பாளத்துடன் கொண்ட செய்திகளுக்கு சொன்னாரா, இல்ல பலவீனமான செய்தி அப்பாஸ் அலி உளறுவதை போல பலவீனமான செய்திகளுக்கு தான் சொன்னாரா என்பதை வேறு வார்த்தைகளுக்கே நீங்க போக வேண்டியதில்லை. இமாம் சுயூத்தி அவர்களுடைய வார்த்தையை கொண்டு தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளலாம். நீங்க அந்த வாசகத்தை படிப்பதற்கு முன்பாக சுயூத்தி இமாம் என்ன சொல்றாருங்கிறத நீங்க விளங்கிக்கங்க. இமாம் சுயூத்தி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ பல விதங்கள்ல அதனுடைய அடையாளங்களை, ஒரு செய்தி இது நபிகள் நாயகத்தின் பேரால் இட்டுக்கட்டப்பட்டிருக்கு என்பது அறிந்து கொள்வதற்கு பல அடையாளங்கள் இருக்கு. அதுல ஒரு அடையாளம் அறிவுக்கு மாத்தமா இருக்கிறது. அறிவு ஒரு முடிவை சொல்லுது, ஒரு செய்தியை சொல்லுது. நபிகள் நாயகத்தின் பேரால் சொல்லப்படுகிற அந்த செய்தி அது அறிவுக்கு மாத்தமா இருக்கு. அறிவு ஒன்ன சொல்லுது, நபி பேரில் சொல்லப்படுகிற செய்தி அறிவுக்கு மாத்தமான இன்னொன்றை சொல்கிறது. அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டையும் இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. அறிவு தருகிற அந்த கருத்தையும் நபி பெயரால் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி அறிவுக்கு மாத்தமா வருதுல, இந்த ரெண்டையுமே இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இணைத்து விளக்கம் கொடுக்க முடியும் என்றால் அந்த விளக்கத்தை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அவ்வாறு ஒரு மாற்று விளக்கம் கொடுத்து அறிவு சொல்வதற்கு பொருள் இது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர்ல சொன்னதுக்குரிய விளக்கம் இது, ரெண்டும் முரண்படல, ரெண்டும் மோதல என்று ஒரு மாற்று விளக்கத்தை கொடுத்து சரிகட்ட முடியுமான்னு பார்க்கணும். சரிகட்ட முடியும் என்றால் அந்த விளக்கத்தை சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டியது. சரிகட்ட முடியவில்லை என்றால் எந்த விளக்கம் கொடுத்து பார்த்தாலும் அறிவு சொன்னதுக்கு மாத்தமா தான் நபி சொன்னதா வருது அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் நபி பெயரால் வருகிற அந்த செய்தியை இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு இமாம் சுயூத்தி அவர்கள் சொல்றாங்க. இது ஒண்ணு. இதே அளவுகோலத்தான் ஐம்புலன்களினுடைய உணர்வுக்கு மாத்தமாக வரும்போதும் இதே அளவுகோலத்தான் சொல்றாரு. ஐம்புலன்கள் ஒரு ரிசல்ட்டை சொல்லுது, நபிகள் நாயகத்தின் பெயரால் வரக்கூடிய செய்தி நம்ம ஐம்புலன்கள் எந்த ரிசல்ட்டை தருது அதுக்கு மாத்தமான ரிசல்ட்டை சொல்லுது. இப்ப என்ன பண்ண அப்படின்னா இமாம் சுயூத்தி சொல்றாரு, இப்ப ஏதாவது ஒரு மாற்று விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய ரிசல்ட்டினுடைய கருத்து இது, நபி பெயரால் சொல்லப்பட்ட செய்தியினுடைய பொருள் இது, அதுக்கு இன்ன விளக்கம், இப்படி ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்து சரிகட்ட முடியுமா என்று பார்க்க வேண்டும். சரிகட்ட முடியவில்லை என்ற எந்த விளக்கம் கொடுத்து பார்த்தாலும் சரிகட்ட முடியல, அது அரபில தஅவீல் என்று சொல்வார்கள். எந்த மாற்று விளக்கத்தை கொடுத்தும் சரிகட்ட முடியவில்லை என்றால் ஐம்புலன்களுக்கு மாத்தமா நபி பேர்ல சொல்லப்படுகிற அந்த செய்தியை இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணிக்கணும். இதையும் சொல்றாரு. அதே மாதிரி தான் நம்ம கண்கூடாக பார்க்கிற யதார்த்தமா ஒரு காட்சியை பார்க்கிறோம், ஆனா நபி பேரில் சொல்லப்படக்கூடிய செய்தி அந்த யதார்த்தம் நம்ம பார்க்கிற காட்சிக்கே மாத்தமா இருக்கு. நபி பேர்ல வருது, நபி பேரில் சொல்லப்படக்கூடிய செய்தி எப்படிப்பட்ட தரத்தில் இருக்குன்னு சொன்னா என்ன கருத்துல இருக்குன்னா யதார்த்தமா முஷாஹதா இருக்குல்ல, நம்ம யதார்த்தமா ஒண்ணு பார்க்கிறோம் அதுக்கு மாத்தமா இருக்கு.
இப்பவும் தஅவீல் என்கிற மாற்று விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. ஏதாவது விளக்கம் கொடுத்து சரி கட்ட முடியுமான்னு பாருங்க. விளக்கம் கொடுத்து சரி கட்ட முடிஞ்சா ஏத்துக்குவோம். விளக்கம் கொடுத்து சரி கட்ட முடியலையா, நம்ம யதார்த்தமான காட்சி எதை சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதுக்கு மாத்தமா நபி பேரில் வரக்கூடிய செய்தி இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணிக்கணும். இப்படி பல விஷயங்களை குறிப்பிடுறாங்க. இதுக்கு இதே மாதிரி குர்ஆனுக்கு முரணா இருந்தா, முத்தவாத்திர் என்கிற சங்கிலி தொடருக்கு முரணா இருந்தா, ஏகோபித்த உறுதியான ஏகோபித்த முடிவுக்கு மாத்தமா இருந்தா, நபி பேரில் வரக்கூடிய செய்தி குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, சங்கிலி தொடரான நபிமொழிக்கு மாத்தமா இருக்கு, அதே போல ஏகோபித்த முடிவுக்கு மாத்தமா இருக்கு. இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஜம்உ என்று சொல்லப்படுகிற ஏதாவது இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இணைச்சி விளக்கம் கொடுக்க முடிந்தால் இரண்டையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டியது. இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியலனா குர்ஆனை எடு, குர்ஆனுக்கு மாத்தமா நபி பேரில் வரக்கூடிய செய்தி இட்டுக்கட்டப்படுதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. சுன்னத்துல் முத்தவாத்திராவை எடுத்துக்கொள்ள வேண்டியது. சுன்னத்துல் முத்தவாத்திரா என்றால் சங்கிலி தொடராக பல நபர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற நபிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதுக்கு மாத்தமா நபி பேரால் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இட்டுக்கட்டப்படுதுன்னு முடிவு பண்ணணும். இதை சொல்றாங்க. இதுதான் கருத்து, மைய கருத்து. சுயூத்தி அவர்கள் சொல்லக்கூடியதனுடைய மைய கருத்து இது. இதை நான் உங்களுக்கு படிச்சு வாசித்து காட்டி விளக்குறேன். அதிலிருந்து நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெளிவா புரியும். சுயூத்தி இமாம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சாலே, இமாம் சுயூத்தி அவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று முடிவு செய்வதற்கு என்ன அளவுகோலை சொன்னாரோ அது எதற்காக சொல்லப்பட்ட அளவுகோல், அது பலமான அறிவிப்பாளர் தொடருக்கு சொல்லப்பட்ட அளவுகோலா, அப்பாஸ்லி அவர்கள் உணர்வதை போல பலவீனமான ஹதீஸ்களுக்கு சொல்லப்பட்ட அளவுகோலா என்பதை ஹதீஸ்களை எல்லாம் நீங்க இந்த அவருடைய வார்த்தையை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். என்ன சொல்றாரு, அன்னமின் ஜும்லத்தி தலாயிலில் வல்இ ஐயகூன முகாலிஃபன் லில் அக்லி. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை உணர்த்தக்கூடிய அடையாளங்கள்ல மொத்த அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்னவென்றால் ஐயகூன முகாலிஃபன் லில் அக்லி, அது அறிவுக்கு மாத்தமா இருக்கும். அறிவுக்கு மாத்தமா இருந்தா விலகிக் கொள்ள வேண்டியது அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு குறிப்பிடுகிறார், எப்படி அது அறிவுக்கு மாத்தமா இருக்குங்கிறது மட்டுமல்ல, பிஹைசுலா யக்பலு தஅவீல, மாத்து விளக்கமும் கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்து அதை சரி கட்ட முடியுமான்னு பார்த்தா மாத்து விளக்கம் கொடுத்து சரி கட்டவே முடியாது. மாற்று விளக்கம் கொடுத்து சரி கட்ட முடியாத விதத்தில் அறிவுக்கு மாத்தமா இருந்தால் அது இற்று கட்டப்பட்டது. இதுதான் இமாம் சுயூத்தி அவர்கள் சொல்லுகிற முதல் வாசகம். இதை நீங்க கவனிச்சு பாருங்க. தஅவீல் என்று சொல்லப்படுகிற மாத்து விளக்கம்ங்கிற பேச்சு எதுல வரும்? ஹதீஸ்களை அறிவுள்ளவர்களுக்கு விளங்கும், சாதாரண ஹதீஸ்களை பற்றியான அடிப்படை அறிவுள்ளவர்களுக்கு விளங்கும். தஅவீல் என்று சொல்லப்படுகிற மாற்று விளக்கம் கொடுக்குதல்ங்கிற டாபிக்கே பலமான அறிவிப்பாளர்கள் தொடர்கள் கொண்ட செய்திகளுக்கு தான் இது பேச்சு. சஹீஹான ஹதீஸ்களை பத்தி தான் இது பேசுது. பலவீனமான ஹதீஸை எடுத்துக்கொண்டு மாற்று விளக்கம் கொடுக்கலாமா, இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பதுன்னு உட்கார்ந்து அறிஞர்கள் ஆலோசனை பண்ணுவாங்களா? நீங்க குறிப்பிட்டீங்களா ஹுஃபாது நுக்காது, பெரிய பெரிய ஆய்வாளர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள், ஹாஃபிதுகள், அது மாதிரி ஆட்கள்லாம் ஒரு நபி பேர்ல சொல்லப்படுகிற ஒரு செய்தி அறிவு ஒன்று சொல்லுது, அதுக்கு மாத்தமா ஒரு பலவீனமான ஹதீஸ் வருதுன்னு சொன்னா அறிவு இதை தீர்ப்பளிக்கிறது. இந்த பலவீனமான ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்னு உட்கார்ந்து ஆய்வு பண்ணுவாங்களா, மஷூரா பண்ணுவாங்களா? அறிவுக்கு மாத்தமா பலவீனமான செய்தி இருந்தால் அது பலவீனம் என்பதை நிராகரிக்க போதுமானது. அதான் பலவீனமா இருக்க இந்த அறிவிப்பாளர் பிரச்சனை. இந்த அறிவிப்பாளருக்கு சிமா இல்லை, இவர் செவியேற்கவில்லை, இவர் இட்டடிப்பு செய்கிறார், இது ஒன்னே அதை நிராகரிக்க போதுமானதாச்சே. மாத்து விளக்கம்ங்கிற பேச்சே அதுல இல்லையே. அப்ப மாத்து விளக்கம் கொடுத்து சரி கட்ட முடியுமான்னு பாருங்கன்னு பலவீனமான ஹதீஸ்களுக்கு சொல்லுவாங்களா? இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களுக்கு சொல்லுவாங்க. அப்ப இவங்க எந்த கொலையில் இருக்கிறாருன்னு பாருங்க. அறிவு சொல்வதற்கு மாத்தமா சுயத்தி சொன்னாராம். என்ன அறிவு சொல்வதற்கு மாத்தமா பலவீனமான ஹதீஸ் இருந்தா அதை இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணணுமா? அதுக்காக சொன்னாரு. அப்ப சுயூத்தி இமாம் உங்களை போன்ற ஹதீஸ் கலையில அறவே நாலேஜ் இல்லாத ஆளா நீங்க சித்தரிக்கிறீங்க. என்ன பலவீனமா ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார்ந்து இதெல்லாம் அறிவுக்கு மாத்தமா இருக்க, இது சுன்னத்துல் முத்தவாத்திரா என்று சொல்லப்படுகிற வழி வழியான தொடர்ச்சியான நபிமொழிகளுக்கு மாத்தமா இருக்க, ஏகோபித்த முடிவுக்கு மாத்தமா இருக்கு, எப்படி விளக்கம் கொடுக்கான்னு பலவீனமான ஹதீஸுக்கு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்பாளர்களை வச்சு போக்கா போயிருச்சுல, அந்த செய்திக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும் உட்கார்ந்து யோசிச்சாங்களாம். உங்களை மாதிரி மரகலண்டு போன ஆட்களா இமாம் சுயூத்தி அவர்கள்? எது சரியான ஹதீஸை பத்தி தான் பேசுறாருங்கிறது தெளிவு. அடுத்து சொல்றாரு, அவ் யகூன முனாஃபியன் லி தலாலத்தில் கத்இய்யத்தி அவி சுன்னத்தில் முத்தவாத்திரத்தி அவில் இஜ்மாஇல் கத்இய்யி. அதே போல ஒரு செய்தி உறுதியான குர்ஆனுக்கு முரண்பாடாக வருகிறது, வழி வழியான சுன்னத்துக்கு நபி வழிகளுக்கு முரணாக வருகிறது, உறுதியான ஏகோபித்த முடிவுக்கு மாத்தமாக வருகிறது என்றால் அம்மல் முஆரலத்து மா இம்கானில் ஜம்இ ஃபலா. ஜம்மு என்று சொல்லப்படுகிற இணைச்சு புரிந்து கொள்ள முடியும், இணைத்து புரிந்து கொள்வதற்கு சாத்தியம் இருந்தா அது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணாத. அப்ப இணைத்து விளக்கம் கொடுப்பதற்கு சாத்தியம் இல்லனா? குர்ஆன் ஒன்னு சொல்லுது, குர்ஆனுக்கு மாத்தமா நபி பேர்ல ஒரு செய்தி வருது, குர்ஆனோட மோதுது. குர்ஆனோடு மோதக்கூடிய வகையில ஒரு செய்தி வந்தால் குர்ஆனையும்
குர்ஆனுக்கு முரணாக வரக்கூடிய செய்தியையும் இணைத்து விளக்கம் காண்பதற்கு முடியல. அப்ப இப்னு சுயூத்தி அவர்களுடைய முடிவு என்ன? அது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லு. இணைத்து விளக்கம் காண முடிந்தால், ஜம்மு செய்ய முடிந்தால் அதை ஏற்றுக்கொள்ள, அந்த விளக்கத்தை சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டியது இரண்டையுமே. ஜம்மு என்று இணைச்சி விளக்கம் காண முடியவில்லை என்றால் நபி பேரில் சொல்லப்பட்ட செய்தி இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்லுங்கிறாரு. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த ஜம்மு என்று சொல்லப்படுகிற இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த பேச்சு எதுல வரும்? ஹதீஸ்களை அறிவுள்ளவர்கள்ட்ட கேட்டு பாருங்க. இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிற பேச்சே சஹீஹான அறிவிப்புகள்ல தான். பலவீனமான அறிவிப்புகள்ல ஜம்மு பண்ண அது உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்களா? ஹுஃபாதுகளுடைய நுக்காதுடைய வேலை அதுதானா? அப்ப நீங்க எந்த சிந்தனையில இருக்கிறீங்க? அப்ப இவருடைய ஆய்வு பிரகாரம், இவருடைய முடிவு பிரகாரம், இவருடைய வழிகட்ட சிந்தனை பிரகாரம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு? என்ன பலவீனமான ஹதீஸ் வந்தாலும், அறிவிப்பாளர் தொடர் ரீதியா போக்குள்ள இட்டுக்கட்டப்பட்ட என்ன செய்தி வந்தாலும் அதெல்லாம் ஜம்மு பண்ணதுக்கு இவர் உட்கார்ந்து ஆய்வு பண்ணுவார். ஜம்மு எப்படி ஜம்மு பண்ண, அப்படி உட்கார்ந்து ஆய்வு பண்ண தர்கா வழிபாட சரி கண்டலாம், மௌலுது ஓதுறதை சரி காணலாம், இன்ன பிற விதத்தான அனாச்சாரங்கள், நரையில் தள்ளக்கூடிய எல்லா நாசமான காரியங்களையும் இவருதான் என்ன பலவீனமான ஹதீஸை உட்கார்ந்து தாவீல் பண்ணுவார்ல, விளக்கம் கொடுப்பார்ல. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளை எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இதற்கு என்ன விளக்கம் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிற ஆள், ஆய்வு பண்ணக்கூடிய ஆள். என்ன ஹதீஸ்களில் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கு? இமாம் சுயூத்தி அவர்களின் புறத்திலிருந்து வெளிப்பட்ட அவர்களின் வார்த்தையாகவே தெல்ல தெளிவாக விளங்க முடிகிறது. தவீல் என்பதும் மாற்றி விளக்கம் கொடுத்து பாருங்க, சரிகட்ட பாருங்க என்று பேசக்கூடிய அந்த பேச்சு, ஏதாவது இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியும்னா ஏத்துக்கங்க, இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியாதுன்னா அதை மறுத்துருங்க, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தின்னு சொல்லுங்க என்கிற இந்த பேச்சு, இது எல்லாமே அறிவிப்பாளர் தொடர் அடிப்படையில் சரியான செய்திகளுக்கு தான் இப்படி பேசுவாங்க. இது எல்கேஜி பாடம். இந்த பாடம் உங்களுக்கு விளங்கல, இந்த வார்த்தையை நீங்க திருச்சி சொல்றீங்க, இமாம்கள் சொல்லாத அவங்க மேல இட்டுக்கட்டி சொல்றீங்கன்னா நீங்க என்ன அல்லாஹ்வுடைய அச்சத்தை பத்தி எப்படி நீங்க பேச இயலும்? ஹதீஸ்களையில நான் தான் அப்படி ஹதீஸ்களையை கரைச்சு குடிச்சு ஏப்ப விட்டுட்டேன்னு பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு? இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதாவது இமாம்களுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தால் இமாம்கள் எந்த அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இமாம்கள் எந்த அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறாங்கன்னு பார்க்காம தன்னுடைய மனசாட்சியை புகுத்தி, தன்னுடைய மனைச்சியை புகுத்தி சொல்லக்கூடிய போக்கு தான் அப்பாஸ் அலி அவரிடத்துல மிகைத்திருக்கிறது என்பதை பல விஷயங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இது என்ன மனசாட்சி? இது இந்தியாவில் நீதிமன்றங்கள்லாம் தீர்ப்பளிச்சிருக்குல்ல, அப்சல் குரு விவகாரத்தில் சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கிறதா இருந்தால் சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கணும். சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காம மக்களினுடைய கூட்டு மனசாட்சி இதைத்தான் சொல்கிறது, அதனால் அவருக்கு தூக்கு தண்டனை என்று தீர்ப்பளித்ததை போல அப்பாஸ் அலி என்ன பண்றாரு? அவங்க மனசாட்சியின்படி இமாம்களுடைய வார்த்தையை அணுகிறாங்க. அவங்க மனசாட்சிங்கிறது எது? அவர் ஒற்றை ஆளினுடைய மனசாட்சி அல்ல, அங்குள்ள சவுதியில் இருக்கிற மக்களினுடைய மனசாட்சி, ஜாலியாத்தில் உள்ளவங்களுடைய மனசாட்சி, அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய மக்களினுடைய மனசாட்சி, அந்த கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறதுனால தான் இப்படிப்பட்ட சிந்தனை கோளாறுகள் இவரிடத்துல வெளிப்படுகிறது. அதை நம்ம அவருக்கு சொன்ன மார்க்க தீர்ப்பு விவகாரங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். அவங்க இடத்துல சவுதியில் இருக்கும்போது ஒரு பிரச்சாரத்தின் போது கேள்வி கேட்கப்படுகிறது, 2 பாங்கு சொல்வது நபி வழியா சுன்னத்தா அது பிதாத்தான் கேட்கப்பட்டா ஆவேசமா சொல்லிடுறது, இதெல்லாம் நபி வழிக்கு மாத்தா அப்படின்ட்டு ஆவேசமாக நம்ம தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறோம் என்பதை போன்று நினைத்து கொண்டு பேசிவிட்டு கடைசியில் ஆகா நம்ம இருக்கிற இடம் சவுதியில ஜாலியாத்துல அப்படிங்கிறது நினைவுக்கு வந்த உடனே அதுவெல்லாம் சின்ன தவறு, அதை விட பெரிய தவறு, குர்ஆனுக்கு முரண் என்று சொல்லி ஹதீஸ், அதை பத்தி எவன் கேள்வி கேட்டான்? உஸ்மான் அவங்க 2 பாங்க சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உஸ்மான் அவங்க அவங்க மக்கள் அந்த காலத்துல மக்கள் கூடும்போது மக்களுக்கு அறிவிக்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. அப்ப நீங்க எங்க செய்யணும் அறிவிப்பு? மக்கள் குடும்ப இடத்துல போய் உட்கார்ந்து அறிவிப்பு செய்யணும். அந்த ஹதீஸை ஃபாலோ பண்றதா இருந்தா, உஸ்மான் அவங்களுடைய செயலை அமல்படுத்துறதா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? மக்கள் கூடும்போது அந்த இடத்துல போய் அறிவிப்பு செய்யணும். நீங்க எங்க பாங்க சொல்றீங்க? மக்கள் குழும்புற இடமும் இல்ல, பள்ளிவாசல் உட்காந்துட்டு வாங்க சொல்றாங்க. அப்ப அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே வித்தியாசமே வேற. இதுதான் அதனால ஒரு பாங்கு தான் நபியுடைய காலத்துல இருந்துச்சு, அதுதான் சொன்னா, அதைத்தான் நம்ம செய்யணும். இங்க பள்ளியில 2 பாங்கு சொல்றாங்களோ, அதுவும் இது பிதாத்துன்னு வைங்க. இந்த பிதாத்தை விட 100 மடங்கு பெரிய பிதாத் இருக்கு. இது பிதாத்துன்னு வைங்க, செய்யக்கூடாதுதான், தப்புதான். சவுதி உலமாக்கள் செஞ்சாலும் தப்புதான். ஆனா இதை விட பெரிய பிதாத் 90 மடங்கு 99 மடங்கு பெரிய பிதாத் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. என்ன பிதாத்து? ஹதீஸ் எல்லாம் மறுத்து ஹதீஸை நம்புற மக்களை எல்லாம் முஷ்ரிக்னு சொல்றது. இதுதான் பெரிய பிதாத்.
ரெண்டு பாங்க பத்தி கேள்வி கேட்கப்படும் போது அதற்குரிய தீர்ப்பை சொல்லாமல் அதுவெல்லாம் சின்ன தவறுதான். ஆவேசமா பேசியாச்சு, ஃபத்வா கொடுத்தாச்சு. ஃபத்வா கொடுத்து முடிச்சதுக்கு பின்னால இருக்கிற இடம் நம்ம சவுதியில இருக்கிறோம், ஜாலியாத்துல இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்ததற்கு பிறகு இப்ப அந்த மனசாட்சி கூட்டு மக்களினுடைய இருக்கிற மக்கள் அங்குள்ள மக்களினுடைய மன உணர்வு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கம் சொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு பிறகு அதெல்லாம் சின்ன தப்பு தான். குர்ஆனுக்கு முரண் ஹதீஸை மறுக்கிறது தான் இருக்கிற தப்புலயே பெரிய தப்பு. அதை யாராவது கேட்டாங்களா? எதை பத்தி கேள்வி கேட்கப்படுகிறது அதுக்கு பதில் சொல்ல அவர்களுக்கு தெம்பில்லை. இதுதான் இவர்களுடைய போக்கு. இந்த சிந்தனையின் கோளாறின் காரணத்தினால்தான் இமாம்கள் சொல்லாத பல கருத்துக்களை இமாம்களினுடைய பேரில் சொல்லக்கூடிய ஒரு அவலத்தை நாம பார்த்து கொண்டிருக்கோம்.